சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே வாழ்க. நம்முடைய பாரத தேசமானது முதலிருந்தே ஒரு நாகரீகமான தேசமாக இருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாகரீகங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம வேற சொல்லிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் நாகரீகம்னு சொன்னால் ஒரு வெல் பிளான்டு, ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய, இந்த வெல்த்தை யாராருக்கு சௌரியமான விதத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அது இப்போ ஆயுர்வேதம் அந்த மாதிரி சிலதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மருந்து மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்கு ஃப்ரீக்கு இவ்வளவு, மெயின்டெனன்ஸுக்காக இது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே சக்தியை உருவாக்குவது எப்படி, இந்த சக்தியை பாதுகாத்து கொள்வது எப்படி, சக்தியை விநியோகிப்பது எப்படி, சக்தியை வளர்ப்பது எப்படி, அந்த மாதிரி இந்த சக்தியினுடைய உருவாக்கம், சக்தியினுடைய சம்ரட்சணம், சக்தியை பகிர்ந்தளித்தல், அதிகாரமளித்தல் அப்படிங்கிற இந்த காலத்தில் அது மாதிரி அந்த சக்தியை தனக்காகவும் பிறருடைய நலனுக்காகவும் தேசத்தினுடைய நலனுக்காகவும் ஒரு நல்ல ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில், ஆதாரம்னா என்ன, உண்மையாக இருந்தால் அது ஆதாரங்கிறோம். நம்முடைய தேசத்தினுடைய ஆதாரமே உண்மைங்கிறது தான் நம்முடைய தேசத்தினுடைய ஆதாரமே, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஆதாரமே, நம்முடைய சிவிலைசேஷன் நாகரிகத்தினுடைய ஆதாரமே உண்மைங்கிறது தான். அந்த உண்மையை, அந்த பலவாறாக இருக்கக்கூடிய உண்மையை, அந்த பொய்ங்கிறது பலவாறாக இருக்குங்கிறது இன்றைக்கு பார்க்குறோம். உண்மைங்கிறது பல நிலையிலே உண்டுங்கிறது அந்த காலத்தில் சொல்லியிருக்க. பிராத்திபாசிக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட இந்த உண்மை நிலையை பதார்த்தம், பரமார்த்தம், உலகாயுதமான தேவைகளுக்காக எப்படி நாம் செயல்பட வேண்டும். ஆசைகள் என்பது இயற்கையானது, மனிதர்களுக்கு அது சுபாவமானது. ஆசையற்ற மனிதன் என்பது ரொம்ப ரொம்ப எங்கேயோ கோடியில், அதுதான். அந்த ஆசைகள் பலவிதம். அது பையனை பற்றின ஆசை, புத்ரோஹி ஹிருதயம் அப்படிங்கிறது வேதத்தில். அந்த புத்திரன் அப்படிங்கிறது ரொம்ப ஹிருத்யதமஹா அப்படிங்கிறது, ரொம்ப ரொம்ப நெருக்கமானவா அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இதில் அந்த புத்திரைஷணாயாச்ச வித்தைஷணாயாச்ச லோகைஷணாயாச்ச வியுத்தாயாத பிக்ஷாச்சரியஞ்சரந்தி, அந்த மாதிரியான சங்கல்பத்தை தான் இந்த கடந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு ஒரு நல்ல வேதம் படித்தவா மூலமாக லோகமே அந்த சங்கல்பத்தை கேள்விப்பட்டது, தெரிஞ்சின்றது. பிரபலமாக அந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு அந்த சங்கல்பத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். அந்த 3 விதமான அந்த தேவைகளிலிருந்து நாம் வெளியில் வந்து இன்னும் ஞான மார்க்கத்தை நோக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இது அந்த காமாட்சி கோவில் குளத்தில் சங்கல்பத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். அந்த ஞான மார்க்கம்னு அதுக்கு பேர், ஞான மார்க்கம். அப்படி அந்த ஆசைகளை துறந்து, ஆசைகளை மறந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை, அது நம்முடைய தியேயம், பரமலட்சியம் அது. ஆனால் அந்த பரமலட்சியத்தை எப்படி அடைய முடியும்? பல இன்னல்களை கடந்து, விக்னங்களை நீக்கி, படிப்படியாக முன்னேறி நாம் அந்த லட்சியத்தை அடைகிறோம். ஸ்ரீசைல சிகரம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவித்யதே.
அந்த ஸ்ரீசைல சிகரத்தை தரிசனம் செய்த பிறகு மறுபிறவி என்பது இல்லைங்கிறார். அந்த சிகர தரிசனங்கிறது பண்ணி ஆகணும். சரி, அது வரைக்கும் மலை ஏறினா தானே பண்ண முடியும். அது வரைக்கும் நம்முடைய முயற்சிகள்லாம் மலை ஏறிடுத்துன்னா கஷ்டம். அதனால் நாம் மலை ஏறணுமே ஒழிய முயற்சிகள் மலை ஏறிடக்கூடாது. அதனால் அதுக்கு நாம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் அந்த சக்தியை சம்பாதிப்பது எப்படி, சக்தியை பாதுகாத்து கொள்வது எப்படி. சக்தி தேவைப்படுறது, ஒரு உடம்புக்கு சக்தி தேவைப்படுறது. அந்த சக்தியை தான் ஆரம்ப நிலையிலிருந்தே வலுப்படுத்துகிறது இந்திய கலாச்சாரம், இந்த தர்மம் அப்படிங்கிறது. ஆரம்பத்திலேருந்தே இந்த நிஷேகாதி அப்படின்னு சொல்கிற சம்ஸ்காரங்கள்லேருந்தே நம்முடைய அந்த ஜீவன விதானம், லைஃப் ஸ்டைல்னு எதை சொல்கிறாலோ அந்த இந்தியன் லைஃப் ஸ்டைலுங்கிறது, அது எந்த பாஷை பேசுகிறவாளாகவும் இருக்கலாம், பங்களாவில் இருக்கிறவாளாகவும் இருக்கலாம், இல்லை பங்களா பிரதேசத்தில் இருக்கிறவாளாகவும் இருக்கலாம், குடிசையில் இருக்கிறவாளாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த சிந்தனை சாமியம், சௌமியம், சௌஜன்யம், சாத்விகதா, பக்தி, சதாச்சாரம், வினயம், இப்படிலாம் என்ன இருக்கோ பகவான் தான் நமக்கு கொடுக்குறார், நாம் வாங்கிக்கிறவா அப்படிங்கிற லௌகிக பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டிய அயந்தான கால ஸ்வகந்தான பாத்திரம் பவானேவ தாத்தா த்வதன்யன் நயாச்சே அப்படிங்கிறார். அயந்தான காலகா, இது கொடுக்க வேண்டிய நேரம்ங்கிறார் ஆச்சாரியார். அயந்தான கால ஸ்வகந்தான பாத்திரம், யாருக்கு கொடுப்பேன், நான் தான் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப எலிஜிபிள் ஆளுங்கிறார். அயந்தான கால ஸ்வகந்தான பாத்திரம் பவானேவ தாத்தா, யார்கிட்ட போய் நான் கேட்கறது, உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும். பவானேவ தாத்தா த்வதன்யன் நயாச்சே. சரி, என்கிட்டையும் கேட்டு இன்னும் 10 பேர்கிட்ட கேட்டுன்னு இருப்பேளா, இன்னும் சமாச்சாரம்னா த்வதன்யம் நயாச்சே, வேறு யாரையும் நான் கேட்கல. அது என்ன தான் கேட்குறேன், அதை கேட்குற விஷயத்தினால உபயோகம் உண்டா, அதை கேட்குற ஆசாமிக்கு உபயோகம் உண்டா, யார் கொடுக்குறாரோ அவருக்கு ஒன்றும் சிரமம் இருக்காதே, கொடுக்கறதுனால அவருக்கு ஒன்றும் சிரமம் இருக்காதே. சிரமம்னா என்ன, பலவிதமான சிரமம் இருக்கே. வரத்தையே கேட்டுட்டு அங்கேயே கை வைக்கலாம்ட்டு அந்த புராண ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறமே. அப்புறமா மோகினி அவதாரம் எடுத்துட்டார் பெருமாள் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் கொடுக்குறவருக்கு ஒன்றும் சிரமம் இருக்கக்கூடாது, உதவி பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு சிரமம் வந்துடக்கூடாது. அது சரி, கொடுத்தா அவர் குறைஞ்சி போயிடக்கூடாது அவர். அதனால் உலகத்துக்கும் உபயோகம் இருக்கணும். அது என்னன்னா, பகவத் பக்திமேவ ஸ்திராந்தேகி மஹ்யம், உங்களுடைய பக்தியை எனக்கு ஸ்திரமான பக்தியை கொடுங்கோ அப்படிங்கிறார். அதே மாதிரி பிரபுஸ்வன் தீனானாங்கலு பரமபந்து பசுபதே, நீங்கள் தான் தீனவத்சலர், பக்தவத்சலர். யார் கஷ்டப்படுறாளோ, பலவிதமான கஷ்டம் இருக்குது, பலவிதமான இஷ்டம் இருக்குது, பலவிதமான கஷ்டம் இருக்குது, பலவிதமான இஷ்டம். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை செய்யணும், இப்படி பேசணும், இந்த கச்சேரியை கேட்கணும், இந்த ஹோமத்தை பார்க்கணும், பத்ரி கேதார் போயிட்டு வரணும், அந்த கோயிலை பார்க்கணும், இப்படி பலவிதமான நல்ல ஆசைகள், இஷ்டமான கோரிக்கைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. அந்த பலவிதமான கஷ்டத்திலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு எனக்கு பிரபுவாக இருக்கக்கூடியது நீங்கள். பிரபுஸ்துவம் தீனானாம் கலு பரமபந்து பசுபதே. ஏதோ மேலோட்டமாக ஏதாவது கொடுக்குறாரா, ஏதோ கொஞ்சமாக ஏதோ கிள்ளி போடுறாரா எப்படின்னா அப்படி இல்லை. பரமபந்து, அந்த சுவாமிங்கிறவர் பரமபந்துவாக, நெருங்கிய பந்துவாக இருக்கார். நெருங்கிய பந்து எல்லா விதத்திலையும் நமக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பரமபந்து பசுபதே பிரமுக்கியோகம் தேஷாமபி, அந்த தேவைங்கிற யாருக்கு இருக்கோ மனுஷா, அதில் நான் ரொம்பவும் முக்கியமானவனாக இருக்கேன்.
யாருக்காக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன்னா முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட யோக்கியதாம்சம் என்னிடத்தில் இருக்குது. பிரமுக்கியோகம் தேஷாவபி கிமுத பந்துத்வ மனையோகோ. அந்த உறவு முறை, குரு சிஷ்யன், அந்த கொடுக்குறவர் வாங்கிக்கிறவர் அப்படிங்கிற உறவு முறையில் நமக்கும் சுவாமிக்கும் அப்படி உறவு முறை இருக்குது. கிமுத பந்துத்வ மனையோகோ துவயைவ க்ஷந்தவ்யாக சிவ மத அபராதாச்ச சகலாக. சரி, உனக்கு கொடுக்குற அளவுக்கு எல்லாம் ஒன்றுமே உன்கிட்ட குறை எதுவும் இல்லையா, எல்லாத்தையும் குறையெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னா அப்படி இல்லை. இருக்குது, குறை இருக்குது, ஆனாலும் நீங்கள் என்னை மன்னித்து அதெல்லாம் கொடுக்கணும். பிரயத்னாத் கர்த்தவியம் மத அவனம். அவனம்னு சொன்னால் காப்பாற்றுறது, பரிபாலிப்பது, ரட்சிப்பது. அப்படிப்பட்ட அவனம் அப்படிங்கிறத பிரயத்னாத் கர்த்தவியம், நீங்கள் கருணை பண்ணி என்னை காப்பாற்றணும். பிரயத்னாத் கர்த்தவியம் எம் பந்து சரணிகி. உறவுக்காராளில் ஏதாவது சிரமம் கஷ்டம்னு இருந்தால் பந்துக்களாக இருக்கிறவ இந்த படிப்பை சொல்லித்தரதோ இல்லை வேறு சௌரியம் பண்ணித்தரதோ பண்ணி அவளுடைய மேலே வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. அப்படி அந்த பகவானுடைய அனுகிரகமானது பல விதத்திலையும் நம்முடைய தேசத்தில் வியாபித்து இருக்குது. 51 சக்தி பீட்டங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள், 4 தாம், புண்ணிய நதிகள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், எத்தனையோ மகர்ஷிகள். அது அகோராத்திரம், ராத்திரி இரவு பகலாக தபஸ் பண்ணி, பல வருஷங்கள் தபஸ் பண்ணி, அந்த தபஸினுடைய சக்தியினால் மந்திர திரஷ்டாக்களாக விளங்கி அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்து, அந்த மந்திரங்கள் துவாரா மானவ சேவை, மந்திரங்களின் மூலமாக மக்களுக்கு உயர்வு நன்மை அளிக்கக்கூடிய தேசம் இந்த தேசம். அதனால் அந்த மந்திரங்களை காப்பாற்றணும். ஒரு மூலிகையை காப்பாற்றணும். எதுக்காக? நமக்கு ஜுரம், பித்தம், கபம், ஏதோ ஒரு தலைவலி, எத்தனையோ வயிற்றுப்போக்கு, எத்தனையோ சிரமங்கள் உடம்பில். அதெல்லாம் சரியாகணும்னா ஒரு கஷாயம், ஒரு லேக்கியம், ஒரு சூர்ணம், இதெல்லாம் தேவைப்படுறது. அதெல்லாம் எங்கேருந்து வரும்? அந்த மூலிகைகள்லாம் இருந்தால் தான், மரம், செடி, கொடி, அந்த இலை, அந்த பட்டை, இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மூலிகை நமக்கு கிடைக்கும். அது மருந்தாக கிடைக்கும். அதை எந்தெந்த இதை மருந்தாக பண்ணணும், சிலது இலையை உடனே சாப்பிட்டுடலாம், சிலது காய்ச்சி சாப்பிடணும், சிலது 100 தடவை காய்ச்சி, சததௌத்த கிருத்தம்னு பேர், 100 தடவை காய்ச்சி அந்த நெய்யை அது ஒரு மருந்தாக்கி சாப்பிட்ணும். இப்படி பல விதமாக இருக்குது மருந்துக்கு. அது உடம்புனுடைய சிரமங்களை நீக்குகிறது அந்த மருந்துங்கிறது. அது மாதிரி சம்சாரத்தினுடைய பலவிதமான வியாதிகள், உடம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒன்று, மனசு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒன்று. இந்த டெபாசிட்டுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அங்கங்கே நாம் தெரிஞ்சோ தெரியாமலேயோ பூர்வ ஜென்மா புனர்ஜென்மா சம்பந்தப்பட்ட எத்தனையோ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் அந்த சிரமத்தெல்லாம் நீக்கிக்கணும்னு சொன்னால் இந்த பகவத் கிருபைங்கிறது ரொம்பவே வேணும். சித்தௌஷதமிதம் அப்படின்னு மூக்க பஞ்சசதியில் சொல்கிறார். இந்த மூக்க பஞ்சசதி உபன்யாசம் இந்த லக்ஷ்மி காமாட்சி சாவலி கோவிலில் வீழ்நாதன் அவர் பின்னருங்க வைப்பார். அந்த சித்தௌஷதமிதம் சம்பா லதா சவர்ணம் சம்பாதயித்தும் பவஜ்வர சிகித்சாம் லிம்பாமி மனசு கிஞ்சன கம்பா தடரோகி சித்த பைஷஜ்யம் அப்படின்னு அது தீர்மானமான மருந்து என்ன இருக்கோ அது அந்த கம்பா நதி கரையில் அது விளையிறது. காமாட்சிங்கிற அந்த மருந்து அதை நாம் மனசில் தடவிக்கணும். அதான் மனசில் அம்பாளை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அந்த சிரமங்களை எல்லாம் போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது. இப்போ இளையாத்தங்குடி அப்படிங்கிற ஊருக்கு சிரமாபனோதன க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கார். அது மாதிரி இந்த சிரமங்களை போக்கிக் கொள்வது எப்படி? அதுக்கு நாம் பரிசிரமப்படணும். சிரமத்தை நாம் போக்கிக்கணும்னா அதுக்கு நாம் உழைக்கணும். பரிசிரமப்பட்டால்
ஆசிரமங்களுக்கு போனால் நம்மளுடைய சிரமங்கள் போகும். அதுக்காகத்தான் பரத்வாஜ ஆசிரமம், வசிஷ்ட ஆசிரமம், இப்படின்னு பல ஆசிரமங்களுக்கு ராஜாக்கள் எல்லாரும் போய் அந்த இடத்துல அந்த ரிஷியை தரிசனம் பண்ணிட்டு அவர் சொன்ன வழியில் பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணி அவருடைய சிரமங்கள்லாம் நீங்கித்துன்னு நம்ம பார்க்குறோம். நம்முடைய இந்தியன் லிட்ரேச்சரில் இந்த புராணங்கள்லாம் பார்க்குறோம். அப்படி இந்த தேசமானது ஒரு கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு தேசம், கடமையே பிரதானம் அப்படிங்கிற தேசம். பலன் தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. பலன் தேவைங்கிறதுக்காக தானே நாம் கோயிலுக்கு வரோம், மற்ற இதுக்கும் வரோம். எதுக்கு வியாபார இடத்துக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறது பலனை எதிர்பார்த்து தான் போகிறோம். ஆனால் அந்த பலனை அடைவதற்கு நாம் அதற்குரிய முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கான வழிதான் இந்த சதாச்சாரம் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து, கால் அலம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, சுவாமி கும்பிடுறதுலேருந்து, தீபம் ஏற்றி வைப்பதுலேருந்து ஆரம்பித்து, நாம் கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறது, பிரதட்சிணம் வலம் வருவது, நமஸ்காரம் பண்ணுவது, பிரார்த்தனைகளை செய்வது, பாராயணங்களை செய்வது, புஷ்பங்கள் பழங்கள்லாம் சுவாமிக்காக கொண்டு வருவது, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அப்படி இந்த தேசத்தில் இந்த கோவில்கள் என்பது ஜனங்களுடைய தாபத்தை சமனப்படுத்துவது. மனசில் ஒரு உஷ்ணம் இருக்குது, வெளியில் அடுப்பில் ஒரு உஷ்ணம், உடம்புலேயும் சில சமயம் ரொம்ப ஏதாவது உஷ்ண பாதிப்பெல்லாம் இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய தாபங்கள்லாம் நீங்கணுங்கிறதுக்கு, அந்த சந்தாபங்கள் போவதற்கு, மனசாந்தி கிடைப்பதற்கு அந்த பகவானுடைய சன்னிதானம் தான். சன்னிதானம் அப்படின்னு இது சொல்கிறோம். அந்த பகவத் சன்னிதானத்துக்கு வந்து நாமெல்லாம் அங்கே உட்கார்ந்துண்டு மூர்த்தி பூஜான்னு ஒரு விதானம். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது உண்மைதான். ஆனால் அதை உணரக்கூடிய சக்தி, இப்போ நீங்கள் சயின்ஸ்லேயும் என்ன பண்ணுற, எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அதை கிரகிச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஒயரோ அதை இதுவோ ஏதோ வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு அந்த மின் சக்தியை அது மாதிரி கொடுக்குறேன். தீர்த்தம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை வந்து சேனலைஸ் பண்ணுறதுக்கு குழான்னு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு பல ஒரு விதமான சாதனங்கள்லாம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த சக்தியை ஜனங்கள்கிட்ட எவ்வளோ வேணுமோ, எந்த நேரத்துக்கு வேணுமோ, எந்த விதத்தில் வேணுமோ அது மாதிரி கொடுக்கறதுக்கு சாஸ்திரங்கள்னு இருக்குது. இந்த சாஸ்திரங்கள்ங்கிறது நமக்கு அந்த தர்மத்தை முறையாக முழுமையாக அப்பழுக்கற்ற நிலையிலே நமக்கு அளிப்பதற்காக அந்த சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் சரியான நேரத்திலே சரியான முறையிலே பெற முடியும். அதுக்கு தான் இந்த ஜோதிஷம்னு ஒன்று. ஜோதிஷம் நேத்திரமுச்சியத்தே, அது கண்ணு. ஷடங்கம்ங்கிறதுல அது கண்ணு. அது இதன் மூலமாக நீ இந்த சமயத்தில் நிதானமாக இருக்கலாம், இந்த சமயத்தில் வேகமாக இருக்கணும், இந்த சமயத்தில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு அது சொல்கிறது. அது கூட பிரம்மா கூட ஓரளவுக்கு தான் அதை சொல்ல முடியுங்கிற. கோபக்தா தாரதமியஸ்ய தமேகம் வேதசம்பினா, அவர் தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும், சிருஷ்டி பண்ணினவர். மற்றபடி ஒரு மேலாக நாம் தெரிஞ்சுட்டு நாம் பத்திரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி அந்த பகவான் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அந்த விக்கிரகத்தின் மூலமாக அந்த சைத்தன்யத்தை நாம் உணர முடிகிறது. அதனால் அந்த சைத்தன்யத்தை உணர்த்துவதற்காக அந்த மூர்த்தின்னு சொல்லும்பொழுது முதல்ல மஞ்சள் பிள்ளையாராக பிடிக்கிறோம், மண்ணில் பிள்ளையார் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பலவிதமாக அந்த பகவானை நாம் ஆவாகனம் பண்ணுறோம், வரவழைக்கிறோம். இந்த கோவில்கள் என்பதில் அந்த சில்ப சாஸ்திரம், ஆகம சாஸ்திரம், வேத மந்திரங்கள் மூலமாக, அந்த மந்திர ஜபங்கள் மூலமாக அந்த சாஸ்திரத்தில் சொன்ன விதத்தில் விக்கிரகங்களை பண்ணி, எத்தனை அங்குலம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணி அங்கே ஆவாகனம் பண்ணி
அந்த சக்தியை நாம் ஸ்தாபிக்கிறோம், பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம். இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகங்களை நடத்தி வருகிறோம். அப்படி இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் நம்முடைய லோகத்திலே தர்மம், சேவை, தபஸு, கருணை இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஆதர்சமாக நம்மிடையே பிரத்யட்சமாக சஞ்சாரம் பண்ணின பெரியவாள் மற்றும் புது பெரியவா 2 பெரியவாளும் இந்த இடத்துக்கு வந்து ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு வந்து 1965, 66 வருஷங்களில் 59ஆம் வருஷம் இது ஆரம்பித்தான்னு சொன்னால் ஒரு 1500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னால் அகடமிக்ஸு மற்றும் ஆஃபீஸ்கார. அதே மாதிரி 12,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மாணவர்கள் மாணவியர்கள் படிச்சுட்டுருக்கான்னு சொன்னால், அதே மாதிரி இங்கே டெக்னாலஜி மூலமாக 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் படிக்கிறார்கள். பழைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தா அந்த சிதம்பரத்தில் 1000 பேருக்கு ஒரே சமயத்தில் பாடம் ஒருத்தர் சொன்னார் அப்படின்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி டெக்னாலஜி மூலமாக 50,000த்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் படிக்கக்கூடிய இடம். கல்வி என்பது நம்முடைய தேசத்துக்கு தேவை. அந்த கல்வி என்பதிலே 2 விதமான கல்வியின் தேவை. லௌகீகமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது போன்ற ஐஐடிக்கள், இந்திய தொழில்நுட்பக் கழகம் இவைகள்லாம் தேவை. அதோடு சேர்ந்து மனசை சுத்திகரிக்கிறதுக்கு, நீங்கள் ஆயிலை சுத்திகரிக்கிறதுக்கு ரிஃபைனரி இதெல்லாம் இருக்குது. அந்த ஃப்ளைட்டு பறக்கணுன்னா கூட சுத்திகரிக்கப்பட்ட, மிகவும் துல்லியமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த எண்ணெய் எல்லாம் தேவைப்படுறது. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணம் தேவை மனசு வளர்றதுக்கு, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் தேவை வாகனங்களுக்கு. நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு சுத்திகரிக்கப்பட்ட மனம் தேவை. இந்த மனதை சுத்திகரிப்பது, அந்த விஸ்வாமித்திர முனிவர் ஒரு இடத்துக்கு ஸ்நானத்துக்கு போனாராம். இந்த நேரத்தில் தான், மத்தியான நேரத்தில். ஏற்கனவே ரொம்ப நாளையாக நீங்கள் காத்துருக்கேன் மத்தியானம் வரப்போகிறது. நாங்கள் இங்கே இதெல்லாம் மற்ற இடங்கள்லாம் இங்கே வந்த இடத்துல 2-3 கோவில்களையும் பார்த்துட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்காக வந்தோம். அதனால் ஆதிபுரீஸ்வரர் கோவில் இப்போ தான், ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த முறை தான் அந்த கோவில் தரிசனம். அங்கேயும் கும்பாபிஷேகம் விமர்சையாக பிள்ளையாருக்கும் சரி, அந்த ஆதிபுரீஸ்வரருக்கும் பழமையான கோவிலில் அங்கேயும் மரத்தடியில் நாக பிரதிஷ்டை அதுவும் பண்ணியிருக்கா. அதேமாதிரி அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் 2 யானை எல்லாம் வச்சுருக்கா. அது ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு அந்த ஸ்ரீமடத்தை சார்ந்த யானை மறுபடியும் ஸ்ரீமடத்திற்கு பக்கத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கி காலம்பர அந்த பிள்ளையார் சொன்னியில் அந்த 2 யானைக்கும் கலசத்தினால் அபிஷேகம் நடந்து இந்த நேரத்தில் அந்த 2 யானைக்கு கலசம் நடந்து துவாரபாலகர், சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 துவாரபாலகர். அங்கே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 2 துவாரபாலகர்கள், ஜெயா விஜயா என்று பெயர். அந்த பெருமாளுடைய பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு துவாரபாலகர், அந்த பக்கம் இன்னொரு துவாரபாலகர் பேர் எழுதி வச்சுருப்பார் அந்த இடத்துல. அது மாதிரி ஜெய விஜயர்னு அங்கே பேர் இருக்குது. அங்கே துவாரபாலகர், இங்கேயும் அழகான துவாரபாலகர் எல்லாம் வச்சு அந்த சிவபெருமானுக்கு அந்த துவாரபாலகர்களுக்கும் அபிஷேகம்லாம் நடந்து, இந்த நந்திக்கும் அபிஷேகம் நடந்து, அந்த நந்திக்கும் அழகாக தொட்டி கட்டியிருக்கா. அது அபிஷேகம்னு பண்ணினா பிரதோஷம் மாதிரி அபிஷேகம் பண்ணால் இந்த அபிஷேக தீர்த்தம் பக்தர்களுடைய காலில் படாமல் இருக்கிறதுக்கு. அதே சமயத்தில் மழைக்காக சில சமயம் நாம் அந்த சிவனுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறது உண்டு. இந்த ஜலம் கட்டுறதுன்னு பேர். அந்த மாதிரி நந்திக்கும் பண்ணுறது உண்டு.
அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னாலும் இது இங்கே நல்ல சமர்த்தியாக இருக்குது. ஐஐடி கேம்பஸை பற்றி இல்லை, ஒரு மற்ற இடத்துக்காக யாராவது பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணணும்னா கூட அந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக சுற்றி அதை நல்லா கட்டி அபிஷேக தீர்த்தம் அங்கேயே உள்ளே வர்ற மாதிரி இந்த பலிபீடம் அதை நல்லா கவனித்து அதை கட்டியிருக்க, அதையும் பார்த்தோம். இப்படி அந்த கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்தது. அங்கே மற்ற கோவில்களையும், இந்த அம்மன் கோவில், சாஸ்தா கோவில், இந்த சிவன் கோவில், அங்கேயும் நாங்கள் வந்து அங்கே பிராணிராஜ் அங்கே மான் இருக்கிறதையும் பார்த்துட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் நேரம் அதுவும் அது ஃபிக்ஸடாக அதோட ப்ரோக்ராம் போட்டுக்க முடியாது. அது பழகினப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆகுமே ஒழிய அது எப்போ நெருங்கி வரும், எப்போ அது தூரம் போகுங்கிறது அது தெரியாது. எதை பார்த்தது ஒருத்தருடைய பார்வை ஒரு மாதிரி இருக்க வாழ்க்கையில். அது நீங்கள் பெரியவா தண்டம் வச்சுருக்கான்னு சொன்னால் நீங்கள் நெருங்கி வர்றதுங்கிறது வேறு. அது பழகினப்புறம் தான் அது பக்கத்தில் வருது. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்காக ஒருத்தருக்காக நம்ம உதவி செய்ய பண்ணும்போது ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கும்போது சைடு எஃபெக்டும் நிறைய இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அது கிஷ்கிந்தா அதையும் பார்த்துட்டு அந்த வழியில் அதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். அது என்ன, ஒருத்தருக்காக ஒரு நன்மையை செய்யணுங்கும்போது அந்த நன்மை அந்த ஜனங்கள் வரைக்கும் சேரணுங்கிறதும் அரசாங்க திட்டங்கள். அந்த ஜனங்களை வந்து சேரணும்னா அது நடுவில் தொய்வு இல்லாமல் இருக்கணும், நடுவில் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அது வந்து சேரணும். போன வருஷம் பட்ஜெட்டில் 22,000 கோடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக கொடுத்துருக்காருன்னா அது மொத்தமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வரும்படியாக அந்த மாதிரி பணங்கள் வந்து சேரணும். ஆராய்ச்சிக்காக அந்த பணங்கிறது வந்து சேரணும். அதனால் வந்து அதில் அம்மன் கோவிலும் பார்த்துட்டு, சரஸ்வதி சந்நிதி, பிள்ளையார் சந்நிதி, அங்கே இந்த கால்வாய் கண்மாய் அதையும் பார்த்துட்டு, அங்கேயும் முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரங்கிறது அதுதான் வந்து இறைவனுடைய அவதாரமே. முதல் அவதாரம் அதுதான். அது வந்து அவதாரங்கிற கான்செப்ட் வந்த உடனே முதல்ல அவர் எடுத்துன்றது. அதை பற்றி சொல்கிறார் ஒருத்தர். மீன் அப்படிங்கும்போது மீனாட்சி அம்மனை பற்றி சொல்கிறார் நீலகண்ட தீட்சிதர். அதில் வந்து இந்த மீன் என்ன இருக்கோ இந்த மீனை நோக்கி வேதங்கள் வருகின்றன அப்படின்னு சொல்கிறார். வேதங்களை காப்பதற்காக மீன் உருவத்திலே இறைவன் வந்தார். அது வந்து வேதானுத்தரத்தைங்கிறது. அந்த மீனாட்சிங்கிறபோது வேதங்கள் இந்த மீனை நோக்கி வருகின்றன அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த மத்தியான நேரத்தில் அது விஸ்வாமித்திர ரிஷி, அதுக்காக மத்தியானம் எப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தோம், நாழியாச்சுங்கிறதுக்காக. அதில் அந்த மாத்தியன் தினாய நியமாய மகர்ஷி சேவ்யாம் புண்ணியாம் அவாப தமசாம் தமசாம் நிகந்திரீம். தமசான்னு ஒரு ரிவர் நார்த் இந்தியாவில் இருக்குது இன்றைக்கும். அது தமசை போக்கக்கூடியது தமசா. இப்போ தாமசமானதுக்காக இப்போ நம்ம விஷயத்தை சொன்னோம். இது வந்து அங்கே தமசான ஒரு நதி. அந்த தமசா நதிக்கு அவர் போய் மாத்தியந்தினாய, அந்த மாத்தியந்தின காலத்தில் ஸ்நானம் பண்ணுறதுன்னு ஒரு இது. இப்போ இங்கேருந்து சில பேர் போய் அங்கே லோகிதா நதியில் போய் எல்லாரும் போய் ஸ்நானம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. மகர சங்கராந்தி அருணாச்சல பிரதேஷுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அந்த உத்தர பாரதத்தில் இருக்குது தமசா நதி. அந்த நதிக்கு ஸ்நானம் பண்ண போனார். அந்த தீர்த்தம் எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார் கவி. என்ன சொல்கிறார்னா, ரமணீயம் பிரசன்னாம்பு சன் மனுஷ்ய மனோயதா. அழகாக இருந்துதான் அந்த தீர்த்தம், ரமணீயமாக. எப்படி இங்கே மரம் செடி கொடி இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கோ இந்த கேம்பஸில், ஐஐடி கேம்பஸில், அது மாதிரி ஒரு அழகாக இருந்துதான் ரமணீயம். அதான் சொன்னேன் நம்ம அவர்கிட்ட, இயக்குனர் அவர்கிட்ட. 12,000 பேருக்கும் மேலே இங்கே படிக்கிறான்னா அவளுக்கு கிளாஸ் ரூம் போகிறோம்னாலும் அந்த என்விரான்மெண்ட்டு அவளை இன்னும் திருப்தியாக படிக்க வைக்கிறது. இந்த ஐஐடி கேம்பஸில் அவளுக்கு இயற்கையான ஒரு காற்று, வெளிச்சம்,
அந்த சீதோஷ்ணம் இதெல்லாம் வந்து அவளுக்கு அந்த கல்வியில் மறுபடியும் அந்த ஏகாகிரதை கான்சன்ட்ரேஷனோட படிக்க வைக்கிறதுக்கு சுகமாகவும் இருக்குது, சுமுகமாகவும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் அது முக்கியம். இது இவ்வளோ பெரிய இடம் அதெல்லாம் இப்போ இருக்குமே. இப்போ இது அது வெளியில் கண்படும்படியாக இருந்தாலும் அது கண்ணில் நல்ல விஷயங்கள் படும்படியாக இங்கே வந்து அந்த சூழ்நிலைங்கிறது நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த விஸ்வாமித்திர முனிவர் அந்த ஸ்நானம் பண்ண பொழுது அந்த தீர்த்தமானது ரமணீயம் பிரசன்னம். இப்போ சில பிரதேசங்களில் இந்த கல்யாண பத்திரிகை போடும் பொழுது குலதேவதா பிரசன்ன அப்படின்னு போடுவார். அது மாதிரி அந்த பிரசன்னமான சுவாமி பிரசன்னமானார் அதெல்லாம் சொல்கிறோம். அப்படி அந்த பிரசன்னமாக இருந்தது. சன் மனுஷ்ய மனோயதா, நல்ல மனிதர்களுடைய மனசு எப்படி தெளிவாகவும் நல்லதை நினைத்து கொண்டே இருக்குமோ அதுபோன்று சுத்தமானதாக அந்த நீர் இருந்தது. நதி நீர் என்பது ஆதி காலத்தில் ஏதோ அழுக்காக இருந்ததாகவும் நாம் தான் சுத்தம் பண்ணுறோன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆரம்பத்தில் நல்லதாக இருந்தது, நம்மளுடைய கவனிப்பு தன்மை இல்லாததுனால அது மாறி இருக்க ஒழிய ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த கிளீன்னஸ் ஸ்வச்ச பாரத் அப்படிங்கிறது இது இருக்குது. இன்றைக்கி என்ன சொச்சமாக இருக்கோ அதையாவது நம்ம சொச்சமாக்கணும், அதுக்காக நம்ம பார்க்கணும். அப்படி அந்த நிர்மலமான மனசுக்காக இந்த தேவதையினுடைய சந்நிதிகள் இருக்குது. அந்த சந்நிதியில் நல்ல முறையில் பூஜைகள் நடக்கணும். அது மாதிரி இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரொஃபஸர்ஸு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபு எல்லோரும் சேர்ந்து இதை நல்ல முறையில் மேனேஜ் பண்ணி அழகாக பல தடவை வந்திருக்கோம். இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு சௌரியத்தை எல்லாம் பார்த்துட்டுருக்கோம். நல்ல வளர்ச்சி இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி கும்பாபிஷேக சமயத்தில் வந்தோம் ஞாபகம். ஒரு புஷ்பவரம் இந்த சமயத்தில் ஒரு தடவை வந்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் வந்திருந்தோம். இங்கே கொஞ்ச நாள் எல்லாம் இருந்தோம். அப்போ இந்த கோவிலை இப்போ தான் பார்க்குறோம். இந்த ஆதிபுரீஸ்வரர் கோவிலை அந்த முயற்சியோடு நன்றாக அது திருப்படி நடந்திருக்கு. இங்கே நீங்கள் எப்படி தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணிட்டுருக்கீங்களோ அது மாதிரி இந்த மேஜர் மைனர்னு சொல்கிறாங்களே இந்த படிப்புகளில் நீங்கள் இங்கேயும் அது மாதிரி இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த ரெண்டும் சேர்ந்து படிக்கிற மாதிரி படிப்புகளும் நிறைய இங்கே வந்திருக்கு. அந்த மாதிரியில் நீங்கள் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற விஷயங்களில் ஊடுபயிர் அப்படின்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் தென்னந்தோப்பு இருக்குன்னா அதோடு சேர்ந்து சில பயிரும் வளரும். அந்த மாதிரி ஊடுபயிராக கலாச்சாரம் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கேன். அங்கே காஞ்சிபுரத்தை பொறுத்த வரையில் வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆகமங்கள், சங்கீதம், சமஸ்கிருதம், தமிழ், மந்திர சாஸ்திரம் இது எல்லாத்தையும் பிரதானமாக வச்சு ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி அதையும் வச்சுருக்கோம். அதை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை அங்கே முக்கியமாக வச்சுருக்கோம். உலகத்திற்கு அன்றாட தேவைக்கான படிப்புகளையும் ஊடுபயிராக அது பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நீங்கள் இங்கே சயின்ஸை பிரதானமாக வச்சுருக்கேன், நாங்கள் அங்கே சாஸ்திரத்தை பிரதானமாக வச்சுருக்கோம். ரெண்டுமே உலகத்திற்கு தேவை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் படிப்புக்கு 2-3 ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த குழந்தைகள்லாம் நீங்கள் சயின்ஸு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையாக வளர்ப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய கோவில்லாம், இங்கே இருக்கக்கூடிய மானோ மற்றதோ எல்லாமே இவாளுக்கு ஒரு வாழ்க்கை கல்வியை இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஆகவே இந்த ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த ஸ்தாபனமானது நன்றாக வளர்ந்து வருகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு விருதுகளையும் பெற்று வருகிறது. அதே மாதிரி இயக்குனர் அவருக்கோ பல்வேறு விருதுகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன.
இப்படி இந்த ஸ்தாபனத்துக்கும் சரி, இந்த இதில் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கும் நிறைய அரசாங்கத்தின் மூலமாக பல்வேறு கௌரவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த வித்யாஸ்தானமும் அங்கு இருக்கக்கூடிய வித்யாஸ்தானமும் இணைந்து மேன்மேலும் லோகத்திற்கு நல்லதை நிறைய செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே லௌகீகமான பார்வை மேலோங்கி இருக்கிறது. அது தேவை இல்லைன்னு சொல்லலை. ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் நாம் பொருளாதாரத்திலேயும் சரி, அறிவியலேயும் சரி, பாதுகாப்பு துறையிலேயும் சரி நாம் சக்தி படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு பக்கம். அதோடு சேர்ந்து நம்முடைய தர்மங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காக பல்வேறு கல்வி ஸ்தாபனங்களை மடத்தின் மூலமாக நடத்தி அதன் மூலம் மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போயிடுது. சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட முந்தானேற்று கட்டிகாஸ்தானம்னு ஒரு முயற்சி ஆரம்பித்தது காஞ்சிபுரத்தில். அந்த கட்டிகாஸ்தானம்ங்கிறது ஒரு சிறந்த சாஸ்திரங்களை காப்பாற்றுவதற்கான ஸ்தாபனம். அதை மறுபடியும் காஞ்சி கட்டிகைன்னு அந்த காலத்தில் இருந்தது. அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி மறுபடியும் தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சா, வேதாந்தம் அதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே 70 சாஸ்திர பண்டிதர்கள் தயாராகியிருக்கிறார்கள். இந்த கோவில் பூஜை செய்வதற்காக 1960களில் நம்முடைய 2 பெரியவர்களும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் பூஜை ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் சேர்ந்து ஒரு பாடசாலையை ஆரம்பித்து அதிலே 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த காவேரி கரையிலே அல்லூர் என்கிற ஊரிலே ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லிக் கொடுத்து அந்த குருக்கள் மூலமாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான குருக்கள்கள் இந்த பல்வேறு கோவில்களிலே பூஜை செய்து வருகிறார்கள். ஆகவே இன்றைக்கு இவ்வளவு கும்பாபிஷேகம் நடத்தி வைப்பதற்கு இவ்வளவு குருக்கள்கள் கிடைக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்த விதை இப்படி உபயோகப்படுகிறது. அதே போன்று பல விதமான கோவில்கள், பெருமாள் கோவிலுக்கும் சரி, கிராம கோவில்களுக்கும் சரி, அனைத்து மக்களுக்கும் இப்போ 520 பேருக்கு மாதம் 2800 ரூபாய் குருக்கள், பட்டாச்சாரியர், பூசாரி இவர்களுக்காக அளிக்கப்பட்டு வருகிறது. இது மாதிரி கிராமங்களில் இங்கே விஷயம் வேறு. மானம் பார்த்த பூமி என்ன இருக்கோ, எங்கே குக்கிராமங்கள் இருக்கோ, அதாவது எங்களுடைய லட்சியமே, எங்களுடைய உத்தேசமே நகரத்திலே இருக்கக்கூடிய வசதிகளை கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அளித்து அர்பன் ரிசோர்ஸஸ், ரூரல் சர்வீசஸ் அந்த விதத்திலே அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். அதுதான் ஆதிசங்கரர் அத்வைதம் என்கிற பெயரிலே அந்த ஒற்றுமை, உண்மை, ஒற்றுமை, உதவி என்பதை அந்த ஆதிசங்கரர் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தேயம் தீனஜனாயச வித்தம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே யார் வறியவர்களோ, யார் உரியவர்களோ அவர்களுக்கு உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்தியா என்பது, பாரதம் என்பது ஒரு உயர்ந்த தேசம். அதை லௌகீகமாகவும் உயர்த்த வேண்டிய நேரம் இந்த தற்போதைய காலகட்டத்திலே. அதற்கு நல்ல பாதுகாப்பு தேவை, நல்ல விதமான ஒரு வளர்ச்சி தேவை. அதற்காக நீங்கள் எல்லோரும் பாடுபட்டு வருகிறீர்கள். இதன் மூலமாக இந்தியாவிற்கும் சரி, தமிழ்நாட்டிற்கும் சரி பல நன்மைகள் கிடைத்து வருகின்றன. இது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக, அவதாரமாக வந்தவர் தான் ராமர். அந்த ராமருக்கும் நல்ல சந்நிதியை நீங்கள் இப்பொழுது விவரமாக கட்டி, நல்ல அழகான மண்டபத்தை எல்லாம் கட்டி அதிலே ஒரு யந்திரம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. இங்கு அயோத்தியிலே ராமருடைய கோவில் என்ன வந்திருக்கிறதோ அவருடைய சொந்த இடத்திலே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தோம்.
நம்முடைய ஜெயந்த் சரஸ்வதி சுவாமிகளோடு போயிருந்தோம். அப்போ பார்த்தபோது ஒரு குடிசையில் அவர் இருந்தார், ஒரு டென்ட்டில். அவருக்கு எல்லா ஊர்லேயும் அழகான கோவில் இருக்குது, அவருடைய சொந்த பிறந்த இடத்துல இப்படி இருக்கேங்கிற ஒரு இது. அது சுவாமியினுடைய ஆசீர்வாதம், அனைவருடைய முயற்சி, அது குறிப்பாக நம்முடைய ஜெயந்த் சரஸ்வதி சுவாமிகளுடைய பெருமுயற்சி, மற்றபடி நீதிமன்றம் எல்லாரும் சேர்ந்து இப்போ அது நல்ல கோவிலாக வந்திருக்கிறது. அவர் சொந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு சமாச்சாரம். அதுக்கு முன்னாடி 40 வருஷத்திற்கு முன்பாக 1980களில் அது முதலாக மக்களுடைய பக்தர்களுடைய நன்மைக்காக திறந்து விடப்பட்ட பொழுது நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிரயாகை அலகாபாத்திலிருந்து அங்கு சென்றார்கள். அப்பொழுது காஞ்சி பெரியவர் காஞ்சிபுரத்திலே இருந்தார். நம்ம அப்போ படிச்சுட்டு இருந்த நேரம், அப்போ பெரியவரோடு அங்கே இருந்தோம். அங்கே இருந்த பொழுது அங்கே இருந்து உடனே அவர் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டு அங்கே இருந்து ஒரு கொடை சாமரம், 2 சாமரம், அதை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சார். சுவாமிகள் புது பெரியவர் அங்கே வரத்துக்குள்ளே ஃப்ளைட்டில் காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கொடையும் அந்த சாமரமும் அயோத்திக்கு சென்றடைந்து, அந்த சமயத்தில் அவர் அங்கே இருக்கும் பொழுது அவர் இங்கேருந்து முதல்ல ராமருக்கு மரியாதையாக காஞ்சிபுரத்திலேருந்து காஞ்சி பெரியவர் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. அப்படி அவர் சந்தோஷப்பட்டு அப்போ 87 அப்போ 93 94 வயசு இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் அவர் அனுப்பி வைத்தார். அப்படி அந்த அயோத்தியிலே அந்த கோவில் அழகாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கோவில் எங்கு தேவையோ அங்கே கட்டி, இருக்கக்கூடிய கோவில்களையெல்லாம் நன்றாக நடத்தி, அது ரொம்ப முக்கியம். எனக்கு பணம் இருக்குது, என்ற இடம் இருக்குதுன்னு எல்லாரும் இஷ்டத்துக்கு கோவில் கட்டினா கோயிலை பராமரிப்பதும் முக்கியம். கோவிலை கட்டுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பராமரிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆகவே அந்த கோவில்களில் அனைவரும் ஒரு பொறுப்புடன் இருந்து அந்த கோவில்களை நம்முடைய நாட்டிலே நிர்வாகம் செய்ய வேண்டும். அந்த நிர்வாகம் செய்வதற்காக MBA போன்ற ஒரு கோர்ஸை முந்தானேத்து ஆரம்பிச்சிருக்கோம் ஹைதராபாத்தில். டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் என்பதாக அந்த IAS மூலமாக அங்கே ஒரு காலேஜோடு, ஒரு மார்வாடி காலேஜோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கு தர்மகர்த்தாவாக வருவதற்கு, இங்கே நீங்கள் பல ப்ரொஃபஸர்களும் பல இங்கு பணிபுரிபவர்களும் சேர்ந்து இந்த கோவிலை வாரத்துக்கு ஒரு நாளில் அடிக்கடி இதெல்லாம் பார்த்து சுத்தமாக இருக்க வரும்போது வந்தவுடனே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய கமிட்டியினருடைய கமிட்மெண்ட்டு தான் இவ்வளோ சுத்தமாக இந்த கோவில் இருப்பதற்கு முக்கியமான காரணம். ஆகவே அதுபோன்று இந்த தர்மகர்த்தாக்களை உருவாக்குவதற்காக ஒரு மேலாண்மை பயிற்சி நிறுவனம் அங்கு ஹைதராபாத் பாக்ய நகரத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பல ஊர்களிலேயும் அது விஸ்தரிக்கப்பட இருக்கிறது. ஆகவே அதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய முனிவர்களும் நம்முடைய மன்னர்களும் நமக்காக கட்டி கொடுத்திருக்கக்கூடிய இந்த கோவில்களை பொறுப்பாக நிர்வகிக்க வேண்டிய ஒரு கடமையும் உரிமையும் அதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே கடமை என்பது இருக்குது, அது கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஆகவே அதை உரிமைன்னு சொல்லியே நம்ம ஊரில் நிறைய கடமையை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே உரிமை, உறவு எல்லாமே முக்கியமானது. ஆகவே இந்த கடமையை பிரதானமாக கொண்ட அந்த நம்முடைய தேசத்திலே இந்த கோவில்களை எல்லாம் சிறப்பாக நாம் நிர்வகித்து அங்கு தினமும் நம்முடைய மனசு நிம்மதியாக இருந்து சந்தோஷமாக இருந்து சுகமாக இருந்து நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்பது அதுதான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறுவது தான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்பதற்கான முழுமையான அர்த்தம்.
இந்த ராமருடைய சந்நிதியிலே அழகான ஒரு யந்திரம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. அந்த யந்திரமானது காஞ்சிபுரத்திலே ரொம்ப நாளாக இருக்கிறது. தியாகராஜ சுவாமிகள், திருவையாறு தியாகராஜ சுவாமிகள் எல்லாரும் வந்து பூஜித்த யந்திரம். 108 உபனிஷத்துகளுக்கு ஒருத்தர் அர்த்தம் எழுதியிருக்கிறார். உபனிஷத் பிரம்மேந்திர யோகின்னு ஒருத்தர். அவர் எழுதிய புஸ்தகங்கள் இங்கே பக்கத்தில் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி லைப்ரரியிலே அதை பிரிண்ட் செய்திருக்கிறார்கள். இங்கே அடையார் லைப்ரரியிலே அந்த யோகி இருந்த ஆசிரமத்திலே ராமருடைய சந்நிதியிலே கிரந்தாட்சரத்திலே அந்த யந்திரம் இருந்தது. அது ஏதோ ஞாபகத்துக்கு வந்தது அந்த அயோத்தியை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா சில பேர் அனுப்பிச்சு போய் பார்க்க சொன்னோம். அது ரொம்பவும் அருமையான யந்திரம். அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களும் அருமை, அதில் அதை செய்திருக்கக்கூடிய விதமும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பிரமிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அப்படி அந்த யந்திரத்தை மறுபடியும் அதெல்லாம் சரி பண்ண அது ஜாக்கிரதையாக எழுத்தெல்லாம் பாதிப்படையாமல் நடுவில் இருந்தது எல்லாத்தையும் அதெல்லாம் எடுத்து அப்புறமா படித்து பார்க்குறதுக்கு 2 நாள் ஆச்சு. அது பார்த்தா அவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறார்கள். அதாவது அவர் ராமர் என்பவர் இங்கு எப்பொழுதும் இந்த இடத்திலே எப்பொழுதும் இருந்து அனுமார் மூலமாக நல்லோர்களை காத்து தீயவர்களை விலக்கி வைத்து உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனஞ்ச ஹனுமதா காரையன்னு ஆப்ரம்ம கல்ப பரியந்தம். அது கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லலை, எப்பொழுதும் நிரந்தரமாக அனுமார் மூலமாக. அதனால் அனுமாரும் நமக்கு ரொம்ப முக்கியமானவர். அதில் அப்படி சொல்லி மயி கிருபாம் சந்நிதேஹி, நீங்கள் என்னிடத்திலே கிருபையுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு மந்திரங்களை அதில் எழுதி அந்த ராம யந்திரமானது அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கிறது. அதை தற்பொழுது ஐஐடி சென்னையினுடைய உதவியோடு இங்கு அதை தங்கமும் நிறைய சேர்த்து இங்கிருந்து இவர்களுடைய உதவியோடு பெரிய யந்திரமாக தயார் செய்து அது ஐஐடியினுடைய உதவியோடு அது இப்பொழுது அயோத்தி சென்றடைந்திருக்கிறது. அந்த இதில் அந்த யந்திரத்தினுடைய ஒரு பிரதியை இங்கு செய்வதற்காக முயற்சியில் இருக்கிறார்கள். அதுவும் சரியான நேரத்திலே தயார் செய்யக்கூடிய பணிகள் நிறைவடைந்து அது இந்த ராமனுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதாக இந்த இயக்குனர் மற்றும் இங்கே இருக்க பக்தர்களுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது. அதுவும் விரைவிலே அந்த பணியும் நிறைவு செய்து ராமருக்கு முன்பாக அதுக்காக தான் அந்த இடம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ராமருக்கு முன்பாக ஒரு இடம் யந்திரம் வைப்பதற்காக. அப்படி அந்த யந்திரமும் சீக்கிரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது யந்திரம் என்பது சக்தியை அளிக்கக்கூடியது என்பதை உலகத்திற்கு நிரூபித்தவர், உலகத்திலே அதை பிரச்சாரம் செய்தவர் ஆதிசங்கரர். காமாட்சம்மனுக்கு முன்பாக ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து உலக பிரசித்தியை ஏற்படுத்தினார். அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கும் அதுபோன்று யந்திர உருவத்திலே காதணிகளை அணிவித்தார். இப்படி இந்த யந்திரம் மந்திரங்கள் எல்லாம் அந்த சக்தியை நல்ல முறையிலே நாம் பாதுகாத்து இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய பிள்ளையார் ஆதிபுரீஸ்வருடைய கும்பாபிஷேகம் மற்றும் ஜலகண்டேஸ்வரருடைய விசேஷமான பூஜைகள் மூலமாக இங்கு வசிக்கக்கூடிய, இங்கு பணிபுரியக்கூடிய, இங்கு வந்து செல்லக்கூடிய, அங்கிருந்தபடி உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்படி அனைவருக்கும், இதில் தொடர்புடைய அனைவருக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக இருந்து மேன்மேலும் நம்முடைய நாடு, நம்முடைய சமுதாயம், நம்முடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரீகம் இவைகளெல்லாம் நன்றாக வளர்வதற்கு இரண்டும் சேர்ந்து வளர வேண்டும். நீங்கள் இங்கு லௌகீகம் மற்றும் கலாச்சாரம்
அங்கு காஞ்சிபுரத்திலே கலாச்சாரம் மற்றும் லௌகீகம் இப்படி இரண்டுமாக அங்கு பிரதானமாக நம்முடைய ஞானத்தை நாம் வளர்க்க வேண்டும், இங்கு விஞ்ஞானத்தை வளர்க்க வேண்டும். இப்படி ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து அந்த மெய்ஞானத்தை நோக்கி நாம் பயணிப்பதற்கு நல்ல ஒரு சிமெண்ட்டுன்னு சொல்கிறாளே அது மாதிரி நல்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படி என்று சொல்கிறார்கள். அதுபோன்று இந்த ஜலகண்டேஸ்வரருடைய கோவில் நம்முடைய பெரியவர்கள்லாம் வந்து புனிதப்படுத்திய இந்த இடத்திலே அதுதான் ஒரு இதுவாக இருந்தது. அந்த காலத்திலேயே 65ஆம் வருஷம் 66ஆம் வருஷமெல்லாம் இங்கு வந்து அனுக்கிரகம் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே பணிபுரிவது உங்களுடைய வாழ்க்கையிலே குருவனுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. தொடர்ந்து நல்ல பணிகள் நடைபெற்று அனைவருடைய வாழ்க்கையிலேயும் ஆரோக்கியம், நல்ல சுகம், நல்ல விதமான மேன்மைகள் கிடைக்க வேண்டுமாய் காத்தியாயனி சமேத தேவி காத்தியாயனி சமேத ஜலகண்டேஸ்வரரையும் இங்கே ஆதிபுரீஸ்வரர், இங்கே இருக்கக்கூடிய அம்மன், இப்படி அனைவருடைய ஆசைகளோடு தர்மோ ரட்சதி ரட்சிதா, தர்மத்தை நாம் செய்தால் அந்த தர்மம் நம்மை நல்ல விதத்திலே வைத்திருக்கிறது. இன்றைய தினம் என்பது மிக சிறப்பாக அமைந்தது. ரதசப்தமி என்கிற இந்த தினமானது இங்கு நாங்கள் முதல்ல வரதா ஒத்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தபோது இது ரதசப்தமிங்கிறது, அதாவது அதனால் முதல்லையே பார்த்துட்டு ஒத்துக்கலையா நீங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கே வரணுங்கிறதுல நாங்கள் ரொம்பவுமே இன்முகமாக இருக்கிறோம்னு நீங்கள் அப்படி எடுத்துக்கணும். அதை அப்படி எடுத்துக்கணும். முதல்ல அதை பார்த்துட்டு தானே ஒத்துக்கணும்ட்டு. முகூர்த்த நாள் ரைட்டு அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே அவருக்கு என்னென்ன மார்கழி மாதம் காஞ்சிபுரம் வந்திருக்காங்க, அப்புறம் மறுபடியும் வடநாட்டுக்கு எங்கேயா கிளம்பிட்டாங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் இங்கே வர்றது ஒரு விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சாரோ தெரியாது. அதனால் கும்பாபிஷேக முகூர்த்தம் இது ஒன்று ஊர்ஜித பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது வசந்த பஞ்சமி ஒரு பக்கம், அடுத்தது ரத சப்தமி. சரி, அதுக்கப்புறமா இங்கே நாங்கள் வந்து அந்த இது ஸ்நானம் பண்ணுற வழக்கம், இந்த எருக்கம் இலை அதெல்லாம் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுற வழக்கம். அது எப்படி நகரமாக இருக்கே, இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வரமே எப்படி வசதி என்னன்னு யோசித்தோம். அதுக்கெல்லாம் கூட அந்த யோஜனைக்கு இடம் கொடுக்காமல் இங்கேயே அப்பை தீட்சிதர் பெயரை கொண்ட ஒரு இதில் அங்கேயே பக்கத்தில் களத்து பக்கத்தில் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து, அதனால் அந்த விதமான ரத சப்தமி அந்த ஸ்நானத்திற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த கும்பாபிஷேகமும் சிறப்பாக இந்த ரத சப்தமி சமயத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த ரத சப்தமி அன்னைக்கு திருப்பதி கோவிலில் 7 வாகனங்களில் காலம்புரைந்து சாயங்காலத்திற்குள்ளாக மலையப்ப சுவாமி வெங்கடேச பெருமாள் அப்படி உற்சவம் அவருக்கு நடக்கிறது. இப்படி அந்த புண்ணியமான நாளிலே, ரத சப்தமி நாளிலே, அந்த புண்ணிய காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சேர்ந்திருக்கிறது. அது ரத சப்தமி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அந்த சப்தமி என்று வந்தால் பானு சப்தமி என்று பெயர். சோம மிருகசீர்ஷம், பௌம அஸ்வினி, புத அனுராதா, குரு புஷ்யம், அது சுக்கிரம் பிருகு ரேவதி அப்படின்னு சனே இதுக்கு ரோஹிணி நட்சத்திரம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்படி இந்த பானு சப்தமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாளிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கின்னு நாங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வந்ததுன்னு இல்லாமல் இன்றைய தினத்திற்காக இங்கு வந்த மாதிரி அமைஞ்சிருத்து இது சமாச்சார காலம் இது. அதனால் நன்றாக அமைந்திருக்கிறது. இங்கேருந்து நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சிக்காக அங்கே எக்மோர் போயின்னு இருக்கோம். அங்கே வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, பெண் குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொடுத்து 1000 குழந்தைகள் அங்கு பாட இருக்கிறார்கள். அதற்காக அங்கே போய் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அப்புறமா காஞ்சிபுரத்திற்காக யானைகள்லாம் வர இருக்கின்றன. அதனால் அந்த ஒரு இதுக்காக அங்கே போயிட்டுருக்கோம். அதனால் கஜலட்சுமி அப்படிங்கிறது நம்மளுடைய
இதில் ராஜ்யலக்ஷ்மின்னு ஒன்றும் கஜலட்சுமின்னு ஒன்றும். அதனால் அந்த ஒரு கஜ பூஜை சங்கர மடத்திலே இந்த கோபூஜையும் கஜ பூஜையும் பல வருஷங்களாக பல தலைமுறைகளாக நடைபெற்று வருகின்றன. அது மறுபடியும் மேலும் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நன்னாளிலே மேலும் மேலும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் இங்கு நடந்து அனைவருக்கும் நல்லது கிடைக்க வேண்டுமாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய